இப்போ எச்ராஜாவினுடைய வாக்குகளையும் தேர்போகி பாண்டியனுடைய வாக்கையும் கூட்டினீங்கன்னா இங்கே காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய வெற்றி சவாலாக இருக்கும். ஓபிஎஸும் சேர்ந்துட்டாரு, தினகரனும் சேர்ந்துருக்கிறாரு. அப்படி சேர்ந்துருக்கிற ரெண்டு பேருனுடைய வாக்குகளை யாருக்கிட்ட போகிற, ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் விஜய்கிட்ட போயிட்டா, ராமநாதபுரத்திலிருந்து, சிவகங்கையிலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு தீர்வை ஏன் தர முடியல? அதுலேயும் இந்தியாவின் செல்வாக்கு மிக்க ஒரு மந்திரியாக இருந்த திரு ப. சிதம்பரம் இருக்கிறார். அறம் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் நமது சேனலில் மாவட்ட வாரியாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு சிவகங்கை தொகுதியை பார்க்க இருக்கிறோம். இது பற்றி விரிவாக பேச நம்மிடம் இருந்திருக்கிற அறம் தமிழாசிரியர் திரு விஜயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார், சிவகங்கையில் ஒரு 4 தொகுதிகள் இருக்குது, ஒரு தனி தொகுதி இருக்கு. சிவகங்கை, காரைக்குடி, மானாமதுரை, திருப்பத்தூர் 4 தொகுதிகள் இருக்குது. அங்கே நம்மளுக்கு முகம் தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. எச் ராஜாவாக இருக்கட்டும், ப. சிதம்பரம் இருக்கட்டும், பெரிய கருப்பன்லாம் இருக்காங்க. அங்கே கள நிலவரம் இப்போ எப்படி இருக்குது? நாம் இங்கேருந்து நுழையும் பொழுதே, நாம் தென் தமிழகத்திற்கு பயணிக்கிற பொழுதே நான் இங்கே கீழடியில் போயிட்டு போனேன். அந்த கீழடி இன்னைக்கு அந்த அமைச்சிருக்க விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலே சிறப்பாக இருக்குது. வீடியோ அப்போது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சேகரித்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு உலகத்தரம் வாய்ந்ததாக தான் இருக்குது. இதன் வழியாக வாக்குறுதியாகவும் கொடுத்தாங்க, அதை செஞ்சுருக்கிறாங்க. இன்னொன்று அதில் தங்கம் தென்னரசு இது ஜோனல் இன்சார்ஜ், மண்டல பொறுப்பாளராக இருக்கிறாரு. அந்த தொல்லியல் துறைக்கு அவர் பொறுப்பாகவும் இருந்தார். அப்போது இப்போ நிதியமைச்சராக இருக்கிறாரு. அதனால் அவங்க சொல்லிய பிரகாரம் அந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த வழியாக நம்ம சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் அங்கே காங்கிரஸ் 7 முறை திரு ப. சிதம்பரம் அவர்கள் அங்கே எம்பியாக இருந்திருக்கிறார். வணிக அமைச்சராக இருந்திருக்கார், நிதி அமைச்சர், உள்துறைன்னு பல்வேறு பொறுப்புகளை வகிச்சிருக்கிறார். இப்போ அதுக்கடுத்து இப்போ 2வது முறையாக திரு கார்த்திக் சிதம்பரம் ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பர்சனாக தான் பார்க்கப்படுகிறது. அங்கே ஒரு 2 தொகுதி காங்கிரஸ் தான் அவங்க கேட்டு பெற்று வென்றும் இருக்கிறார்கள். ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. ஒரு ரிசர்வ் தொகுதி, அது முன்னே இளையான்குடியாக இருந்தது, இப்போது மானாமதுரையாக இருக்குது. இப்போ இந்த இதில் ஒரு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் முக்குளத்தூர் தான் இருக்கிறாங்க. இப்போது நகரத்தார்னு சொல்லக்கூடியவர்களாகட்டும், ஒரு சிறிய அளவில் இளையான்குடியில் எல்லாம் கிறித்தூரில் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தலித்தினுடைய இந்த அமைப்பில் பெரும்பான்மையாராக அங்கே முக்குளத்தூர். அந்த முக்குளத்தூரின் வாக்குகளை யார் பெறுகிறார்கள் அப்படின்றத பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கடந்த நம்ம 2021 நம்ம அதை ஒரு ஒப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கோம். அதில் காங்கிரஸ் வேட்பாளராக காரைக்குடியில் மாங்குடி வெற்றி பெற்றிருக்கிறார். எச் ராஜா பிஜேபியில் நின்றுருக்கிறார். தேர்போகி வி. பாண்டியன்னு சொல்லி அவர் 44,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எச் ராஜா 54,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்ற மாங்குடி 75,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இப்போ எச் ராஜாவினுடைய வாக்குகளையும் நீங்கள் அவர் தேர்போகி பாண்டியனுடைய வாக்கையும் பெற்று கூட்டினீங்கன்னா இங்கே காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய வெற்றி சவாலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் என்னென்னா, சரியான ஒரு முக்குளத்தோர் ஒரு வேட்பாளரை நிற்க வச்சா கஷ்டம். இப்போ அதிமுக இப்போ இதுதான் நம்மளுடைய இப்போ இருக்கிறதுலையும் அந்த அளவுக்கான ஒரு தினகரனுக்கான ஒரு செல்வாக்கு அங்கே இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் கடந்த தேர்தல்கள் அளவுக்கு இல்லை. இப்போது அந்த வாக்குகள் அங்கே நாம் தமிழரும் அவருடைய ஊர் இளையாங்குடின்னு கூட தான் சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கி ஒரு மானாமதுரை இந்த இடத்துல அங்கேயும் அவருடைய நாம் தமிழர் வாக்குகளுக்கும் கணிசமாக இருக்குது. அப்போது அதிமுக திமுக கூட்டணிகளை நாம் இன்றைக்கி விட்டுட்டு அடுத்து அங்கே செல்வாக்கு இருக்கிற அப்படின்னா முக்குளத்தூர் இன்றைக்கி ஓபிஎஸும் சேர்ந்துட்டாரு, தினகரனும் சேர்ந்துருக்கிறாரு. அப்படி சேர்ந்துருக்கிற ரெண்டு பேருனுடைய வாக்குகளை யாருக்கிட்ட போகிற, ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் விஜய்கிட்ட போயிட்டா, ஒரு வேளை சென்று விட்டால் மாறுறதுக்கு வாய்ப்பு. 4 தொகுதியும் நாம் உறுதிட்டு சிவகங்கைக்கு சொல்லுவோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்லிட்டு வந்தோம். அந்த டிஸ்ட்ரிக்டில் இங்கே விஜய்க்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்றோம். இந்த இடத்துல திமுக வாய்ப்பு இருக்குன்றோம். இங்கே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எந்த பக்கம் செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த வகையில் நம்ம கடந்த தேர்தலில் திருப்பத்தூரில் கேஆர் பெரிய கருப்பன் இருக்கிறாரு. அவர் ஒரு 1,00,000 வாக்குகள். மருது அழகராஜ் அவர் ஏடிஎம்கேவில். இப்போ அவர் டிஎம்கேவுக்கு வந்துட்டார். விஜய் பக்கம் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார். அவரும் டிஎம்கே பக்கம் ஏடிஎம்கேவில் அவர் ஒரு 60,000 வாக்குகளை பெற்றுக்கிறார். அங்கே நாம் தமிழர் 14,000 வாக்குகள். பரமசிவன் ஒரு சுயேட்சை, அவர் ஒரு 13,000 வாக்குகளை பெறுறார். சிவகங்கை பிஆர் செந்தில்நாதன் அவர் அங்கே ஒரு 2014 ஒரு எம்பியாலாம் இருந்தவர். ஒரு அமைதியான வகையில்
அதிமுகவில் இன்றைக்கும் களப்பணி ஆற்றிட்டு இருக்கிறவர் தான். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி அமமுக 19,000 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் 22,000 வாக்குகளை பெற்ற நிலையிலுமே கூட ஏடிஎம்கே சிவகங்கையில் வென்றிருக்கிறது. அங்கே சிபிஐக்கு ஒதுக்கியிருந்தாங்க, குணசேகரன் ஒருத்தர் நின்றார். அடுத்து மானாமதுரை, அவரும் தமிழரசி அவங்களும் வந்து மினிஸ்டராக இருந்தவங்க. டிஎம்கேவில் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஏடிஎம்கேவில் பெரிய வாக்கு வித்தியாசம். அந்த இடத்துலையும் அமமுக மாரியப்பன் கதிரேசன் வாக்குகளை இணைச்சோம்னா தமிழரசியினுடைய வெற்றின்றது சவாலானதாக தான் இருக்குது. இப்போ இதுதான் இதனுடைய நிலவரம். இப்போ எம்பி சீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமயமும் ஆலங்குடியும் வரும், புதுக்கோட்டையிலிருந்து. ஏடிஎம்கேவில் இன்றைக்கி இப்போ இதில் வந்து மண்டல பொறுப்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆர்பி உதயகுமார் பார்க்குறாரு, செல்லூர் ராஜா அட்டென்ஷன் எடுக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல அதிமுகவுக்கும் திமுகவிலையும் எங்கே வந்து தங்கம் தென்னரசு, கேஆர் பெரிய கருப்பை, அவங்க தமிழரசி, சுபமதி அழகன், மங்களம் திவாரர், பொற்கோ இளைஞரணியில் அவரும் ஆக்டிவாக இருக்கார். அவரும் இந்த முறை ஏதாவது ஒரு தொகுதியை பெற்று நிற்கணும் அப்படின்ற ஒரு தீவிரத்தில் இருக்கார். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இங்கு நாம் முன்பு குறிப்பிட்டதை போல யார் முக்குளத்தோரின் வாக்குகளை அள்ளுகிறார்களோ வெற்றி அவர்களுக்கு தான் வெற்றி. நீங்கள் களத்துக்கு போயிருக்கீங்க, அங்கே அறிஞ்சுக்கிட்டது வரைக்கும் நம்ம கீழேருந்து தொகுதிகள் பேசிட்டு வரோம். அங்கே முக்கியமாக இளைஞர்கள் பிரச்சனை, வேலை இல்லை. அந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், தண்ணீர் பிரச்சனை ஒரு பெருந்திண்டாட்டமாக. இது ரெண்டு தான் இங்கேயும் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று வந்து தண்ணீர், இந்த காவிரி வைகை குண்டாறு பிரச்சனை அது அப்படியே இருக்குது. நமக்கு குடிநீர் பிரச்சனை தான். அங்கே ஓரளவுக்கு விவசாயங்கள் சொல்லிக்கிற பிறகு அங்கங்கே நடைபெற்று தான் இருக்குது. மழை நீர் இருந்துச்சுன்னா அது தனியாக ஒரு விவசாயம். ஆனால் தண்ணீர், குடிநீருக்கான ஒரு பிரச்சனைன்றது ராமநாதபுரத்துலேருந்து, சிவகங்கையிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுக்கான ஒரு தீர்வை ஏன் தர முடியல? அதுலேயும் இவ்வளோ பெரிய ஒரு இந்தியாவின் செல்வாக்கு மிக்க ஒரு மந்திரியாக இருந்த திரு சிதம்பரம் இருக்கிறார். இவர் வந்து திரு கார்த்திக் சிதம்பரம் அந்த தொகுதியில் வந்து ஒரு நல்ல அறியப்படுகிற அந்த இப்போ ஆக்ஷன் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாரு. அவர் வரக்கூடிய மனுக்களை எல்லாம் ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறாரு. இங்கேயும் வெல் கனெக்டடாக அரசியல் பண்ணுறாரு. இல்லை, அவர் பேசுகிற கருத்துக்கள் வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் ரசிக்கும்படியான கருத்துக்கள் தான் அவர் சொல்கிறார். ரியாலிட்டி அவர் ஏதோ ஒன்று புகழ் வார்த்தைகள் இதெல்லாம் பண்ணாமல் டக்குன்னு அவர் சொன்னார்னா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னமோ அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் திரு கார்த்திக் சிதம்பரம் வந்து இருக்கிறார். அப்படி தான் இருந்தாலும் நல்லா அவங்க மக்கள் நம்ம போய் பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு கரெக்டாக இல்லை, ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்குது, எங்களுக்கான ஒரு ரீஃபார்ம் பண்ணி தரல, அது ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் காரைக்குடியிலேருந்து கன்னியாகுமரி ரயில்வே ட்ராக் பல முறை சொன்னாங்க, இன்னும் நிறைவேற்றப்படலைன்றாங்க. அப்புறம் இப்போ அது இப்போ இந்த மானாமதுரையில் ஒரு சிப்காட், இங்கேயும் வந்து ஒரு சிப்காட்டுக்கான இடம் ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. வேலைவாய்ப்பு, தண்ணீர் பிரச்சனை, இதுதான் அவர்களுடைய ஒரு பெரிய கடைகளும் அதிகமாக இருக்குங்கிற இருக்குது. ஆனால் அப்படி இருக்காங்க. குன்றக்குடி வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்குது. ரோடெல்லாமே நல்ல ரோடு பிரச்சனை அங்கே இல்லை. அது திரு பி. சிதம்பரத்தினுடைய உள்கட்டமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் தொழில் வேலைவாய்ப்பு நிறைய இளைஞர்கள் கோயம்புத்தூர் பக்கம் போகிறது, திருப்பூர் பக்கம் போகிறது, வெளிநாடுகளுக்கு போகிறது, இது மாதிரி ஒரு அமைப்பில் தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன தொழில் பண்ண முடியும், அதுக்கான அமைப்பு என்ன பண்ணும்னா நம்மளெல்லாத்தையும் விட நம்ம போய் பார்க்குற ஒரு நாள் 2 நாட்களில் இப்போ சுற்றி வரக்கூடிய நம்மளை விட திரு கார்த்திக் சிதம்பரத்துக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் எம்பி ஆனதுலேருந்து அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பில் அவர்களுக்கு இடம் கிடைக்கல. ஆனாலும் மாநில அரசு இதில் வந்து உற்று நோக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயும் வந்து சந்துருன்னு சொல்லி ஒருத்தர் வந்து இப்போ எக்ஸ்எம்எல்ஏ பாஸ்கரன், அந்த பாஸ்கரன் அவர்களுக்கும் செந்தில்நாதன் அவர்களுக்கும் இப்போ ஒரு பதவி கொடுக்குறதுல இதில் எல்லாம் பிரச்சனை இருக்குது. அதனால் அது ஏடிஎம்கே கொஞ்சம் தொய்வாக இருக்குது. இப்போ இருக்கிற ஏடிஎம்கே, அது இபிஎஸ் தலைமையிலான ஏடிஎம்கே, அங்கே கொஞ்சம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதே போல் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் தான் எதிர்காலத்தில் இந்த வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. மொத்தமாக சொல்ல போனால் யாருக்கு வந்து இங்கே நம்ம நேயர்கள் கேட்குறதுன்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு சொல்லுங்கள். முக்குளத்தோர் வாக்குகள் யார் பெறுகிறார்கள்? இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் பர்சன்டேஜ் பிரிப்பார் நிச்சயமாக. தினகரன் அதிமுகவோட ஒரு சமரசம் ஆகலாம், திரு டிடிவி தான் சொல்கிறேன், ஆகவில்லை எனில் அங்கே வந்து இங்கே வந்து ஓட்டு பிரிப்பதில் அதிகமாக விஜய் வந்து நுழைஞ்சு விஜய்க்கான ஒருவேளை தினகரன் விஜய் பக்கம் போகிறார் அப்படின்னா விஜய் நிச்சயமாக இதில் வந்து 2 தொகுதி 3 தொகுதியில் அடிப்பார். விஜயின் வருகை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அது நம்ம ஒவ்வொரு தொகுதியாக தான் பார்த்துட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கும்போது கன்சால்டேட் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட் சொல்லலாம். இந்த தொகுதியில் வந்து எதிர்காலத்தில் அதாவது முக்குளத்தோர் இதில் இங்கே வந்து டிடிவியும் ஓபிஎஸும் நகர்வை பொறுத்து தான் யார் வெற்றி அல்லது யார் அவங்க ஸ்பாயில் பண்ணி வெற்றி இது பண்ண. இப்போ இவங்க அதிமுகவை ஸ்பாயில் பண்ணுறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா பிரிஞ்சு போனால் அதிமுக கூட்டணி அங்கே வெற்றி பெறுவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஒரு அதிமுக பக்கம் வந்து அதிமுக இல்லை, அவங்க வந்து
விஜய் பக்கம் போனால் ஏற்கனவே விஜய்க்கு இருக்கிற ஒரு 15% வாக்குகள் அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிறது. அவங்க விஜய்க்கான ஒரு வெற்றி தான் இருக்கும். இந்த இடத்துல கரைகிறார் நாம் தமிழர் கட்சி. நிச்சயமாக சொந்த ஊர்லேயே அது கரைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. டிடிவி, ஓபிஎஸ் இவங்க யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெற்றின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம வந்து தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் எப்படி மாறப்போகுதுன்னு. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.